ஹலோ வீவர்ஸ், மார்ச் 13ஆம் தேதி பௌர்ணமியானது வரப்போகிறது. இந்த பௌர்ணமிக்கு பிறகு ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை சந்திக்க போறாங்க. என்னங்க சொல்றீங்க, பௌர்ணமிக்கும் ரிஷபராசி நேயர்களுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது இருக்கலாங்க. அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது பௌர்ணமிக்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது தொடர்ச்சியாக அடுத்தடுத்து ஏற்பட போகிறது. இதை வைத்துதான் ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத சில திருப்பங்களானது இனி நடக்க போகிறது என்று ஜோதிட ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா கணிக்கப்பட்டு இருக்கிறது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்கும் போதுதான் இந்த பிரச்சனை தான் சந்திக்க போறோம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாமே, இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் வராமலேயும் நம்மளை நம்ம தற்காத்து இருந்திருக்கலாமே அப்படின்னு நம்ம பலருமே யோசிப்பது உண்டுங்க. அந்த வகையில தான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில அடுத்து என்னவெல்லாம் நடக்க போகிறது, அவங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையானது எப்படி அமைய போகிறது, தொழில் சார்ந்த வாழ்க்கையானது எப்படி இருக்க போகிறது, ஆரோக்கியமானது எப்படி அமைய போகிறது, நீண்ட நாள் ஆசைகளாக விருப்பங்களாக இருக்கக்கூடிய வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, அதே போல பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாகவே திருமணம் நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஏங்கி கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் இது எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்களில் சாதகமாக கிடைக்கக்கூடுமா, இல்லை என்றால் தற்போது இந்த அனைத்து விஷயங்களிலுமே நீங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டுமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி அதற்கு தகுந்தாற் போல நம்ம நடந்து கொள்ளலாம். இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருக்கக்கூடும். மேலும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்தை நடத்தி கொள்வதற்கு ஏற்ற ஒரு அருமையான நாளாகவும் ஆன்மீக ரீதியாக இந்த பௌர்ணமி நாளானது அமைஞ்சிருக்குங்க. ஆமாங்க, இந்த பிரபஞ்ச சக்தி நிறைந்த இந்த நாளில் நீங்க மனதார பார்த்தீங்கன்னா கற்பூரம், ஏலக்காய் மற்றும் பச்சை கற்பூரம் இந்த 3 பொருட்களை வைத்து இப்படி நீங்க எரிய வைத்தால் போதுங்க. நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலும் அப்படியே உடனடியாக நடக்கக்கூடும். எனவே இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும், மேலும் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நிலைமையானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாங்க. ரிஷபராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சுக்கிரனை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸில் 3 முறை டைப் பண்ணுங்க. இதனால குடும்பத்தில் சுபிச்சமான சூழ்நிலையானது லட்சுமியுடைய அருளாசியால உண்டாகும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 13/3/2025 வியாழக்கிழமை அன்று தான் பௌர்ணமியானது வரப்போகிறது. இந்த பௌர்ணமிக்கு பிறகு அடுத்த நாட்களிலேயே இருந்து பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் வைத்துதான் வரப்போகின்ற மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது. ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது தைரியமாக எதையும் பார்த்தீங்கன்னா செய்ய தோன்றுவீர்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு அதை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவமானது உங்களுக்குள்ள ஏற்பட்டு இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. இதுவே உங்களுடைய வெற்றிக்கு முதற் காரணமாகவும் இருக்கக்கூடும். உங்களது செயல்களால உங்களுக்கு மற்றவர்களிடம் இருந்து மதிப்பும் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. உங்களுடைய செயல்திறனானது இப்போது 4 பேரால பாராட்டப்படக்கூடிய வகையில உங்களுடைய செயல்திறனானது அமையக்கூடும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளுமே பார்த்தீங்கன்னா சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. எதிலுமே பார்த்தீங்கன்னா தயக்கமோ பயமோ இல்லாமல் நீங்கள் தாராளமாக ஈடுபட்டுட்டு வருவீங்க. அப்படி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்லையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றிகரமான சூழலானது ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. தந்தை மூலமாக உதவிகளானது உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தொழில் சார்ந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரிங்க. உங்களுடைய தந்தையாரின் மூலமாக பல உதவிகளானது இப்போது கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றத்திற்கு போவதற்கு அவங்களுமே ரொம்பவே உறுதுணையாக உங்களுக்கு பக்கத்துணையாக செயல்படுவார்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வருமானமானது இருக்கக்கூடிய வகையிலையும் சகோதரருக்குள் நல்ல ஒரு ஒற்றுமையானது இருக்கக்கூடிய வகையிலையும் இருக்க போகிறது. சில நேரங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்களானது ஏற்படலாம். ஆனால் அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக பார்த்தீங்கன்னா எந்தவித விரிசல்களையுமே ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாங்க. அப்போதைக்கு சின்ன சின்ன மன வருத்தங்களை கொடுத்தாலுமே பிறகு பார்த்தீங்கன்னா ஒற்றுமையான சூழல் ஏற்படுவதற்கு பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடும். அதை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த சின்ன சின்ன சண்டைகள், பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கிடும் அப்படின்னே சொல்லலாங்க. அந்த மகிழ்ச்சியான சூழல் மட்டுமே உங்களுடைய மனதில் பார்த்தீங்கன்னா நிலைத்து இருக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. மேலும்
தொழில் வியாபாரத்தில் முழு கவனத்தையும் செலுத்த வேண்டுங்க. எந்த அளவிற்கு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலுமே அதில் நீங்கள் முழுமையாக கவனம் செலுத்துறீங்களோ அந்த அளவிற்கு நல்லது நடக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா வேலை சின்னதோ பெருசோங்க, சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்முடைய சின்ன சின்ன அஜாக்கிரதையின் மூலமாக கூட பார்த்தீங்கன்னா நமக்கு பிரச்சனைகள் வந்து அந்த வேலையை நம்ம 2-3 நாட்கள் பார்த்தீங்கன்னா பிறகு செய்ய வேண்டிய ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலைகளை உருவாக்கி தந்துடும். அதற்கு பதிலாக நம்ம ஒரு அரை மணி நேரம் நம்ம கவனத்தோடு வேலை பார்த்தாவே இது போன்ற பிரச்சனைகள் வராமல் நம்ம தவிர்த்து கொள்ளலாம். மேலும் எதிர்பார்த்த பணமானது கைக்கு வந்து சேரும். அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தடங்களின்றி எதையுமே செய்து முடிப்பார்கள். பணி தொடர்பான பயணங்களானது உங்களுக்கு சாதகமான முறையில் இருக்க போகிறது. மேலும் ரிஷபராசி நேயர்கள் கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்களுக்கு நெருக்கமானது அதிகரிக்க ஆரம்பிக்குங்க. இருவருமே விட்டு கொடுத்து நடந்து கொள்வீர்கள். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த நேர காலத்தில் உங்களுக்கே தெரியாமல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர் மீது அதீதமான அன்பானது வெளிப்பட ஆரம்பிக்குங்க. ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் தான் செய்வாங்க, அதன் மூலமாக எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அன்பானது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. வாழ்க்கை துணையின் மூலமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஆதாயமுமே உண்டாகக்கூடிய வகையிலையும் உங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்களுடைய முழு முதல் சப்போர்ட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. குடும்பத்துடன் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளானது கிடைக்க கொடுங்க. தந்தை வழி உறவினர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்க போகிறது. இனி வரப்போகின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா ஏதாவது சில சுப காரியங்கள் நடக்கலாம், அதற்காக இரு வீட்டாரும் போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலாம். இதன் மூலமாக கடந்த காலங்களில் ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சரியாகக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா நிலைமையானது அமையும் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஆன்மீக எண்ணமானது அதிகரித்து காணப்படும். உங்களது பொருட்களின் மீது அதீதமான கவனம் தேவைப்படுகின்ற காலகட்டத்தில் இப்போது இருக்கீங்க. நீங்கள் கையில் பணமாக வச்சுருந்தாலும் சரி, ஏதாவது தங்க நகைகளாக வச்சுருந்தாலும் சரி, இல்லைன்னா வேறு ஏதாவது விலை உயர்ந்த பொருட்கள் இருந்தாலும் சரிங்க, ரொம்பவே ஜாக்கிரதையாக கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ள வேண்டியது மிகவுமே அவசியங்க. உங்களுடைய சின்ன சின்ன கவன சிதறலின் மூலமாக தான் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தொழில் சார்ந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரிங்க. நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே அஜாக்கிரதையாக இதுதானே அப்படின்னு நீங்கள் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த இடத்துல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள். சாதுரியமான செயல்களால் லாபமானது உண்டாக போகிறது. பெண்களுக்கு எதிலுமே பார்த்தீங்கன்னா தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பெரியவர்கள் மூலமாக உதவிகளானது ரிஷபராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. கலைத்துறையினருக்கு எல்லா காரியங்களிலுமே அதிகமாக கவனத்தை செலுத்திட்டு வர வேண்டும். உங்களுக்கு வெற்றியை தேடித்தரக்கூடிய காலகட்டமாகவும் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய வகையிலையும் துணிச்சலானது அதிகரிக்க போகிறது. வீண் அலைச்சல்களை சந்திக்க வேண்டியதாய் இருக்க போகிறது. அரசியல் துறையினருக்கு வேலைகளானது உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கக்கூடும். வெளிநபர்களால் ஏதாவது சில குழப்பங்களானது மனதில் ஏற்பட்டு கொண்டே இருக்கலாம். சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர்கள் ஆலோசனைகளை கேட்பதை தவிர்த்து கொள்வது நல்லதாக இருக்கக்கூடுங்க. எதுவாக இருந்தாலும் நீங்களும் உங்களுடைய பார்ட்னரும் இடையே பார்த்தீங்கன்னா கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லதாக இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் தடங்கல்கள் இன்றி நன்றாக படித்து முடிப்பீர்கள். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மூலமாக கல்விக்கான உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலேயோ நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மொத்தத்தில் ரிஷபராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு எல்லா வகையிலையுமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு நிலைமை சாதகமாக தான் இருக்க போகுது. ஒரே ஒரு விஷயம், தொழிலாக இருந்தாலும் சரி, கையில் ஏதாவது பணம் நகைகள் வச்சிருந்தாலும் சரிங்க, கண்ணும் கருத்துமாக ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள். சின்ன விஷயம் தானே அப்படின்னு அஜாக்கிரதையாக இருக்காதீங்க. இப்படி நீங்கள் நடந்து கொண்டால் சில இழப்புகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்க கொடுங்க. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலையுமே ஓரளவுக்கு நல்லபடியாகவே அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த பௌர்ணமி நாள் இரவு முடிவதற்குள்ள, அதாவது ஒரு 8 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு ஹாலில் பார்த்தீங்கன்னா, அதாவது பூஜை அறை இல்லைன்னா ஹால் பகுதி எந்த இடமாக இருந்தாலும் சரிங்க, அந்த இடத்துல நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். வலது பக்கம் பார்த்தவாறு பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் பார்த்தவாறு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டை எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் வந்து கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு இந்த 3 பொருட்களையும் வச்சுக்கோங்க. கிராம்பு 9, ஏலக்காய் 3, பச்சை கற்பூரம் 1, இதை 3ஐயும் வச்சு பற்ற வச்சுருங்க. பிறகு இதனுடைய வாசம் நறுமணம் எல்லா இடங்களுக்கும் பரவட்டும். பிறகு இதனுடைய சாம்பலை எடுத்துகிட்டு போய்
யாருடைய காலும் படாத இடத்துல வெளியே போய் கொட்டிடுங்க. இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வந்தால் போதுங்க, நீங்கள் நினச்சது எதுவாக இருந்தாலும் அது உடனடியாக அப்படியே நடக்கக்கூடும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.